எல்லோருக்கும் வணக்கம். என் குருவின் ஆசீர்வாதம் அனைவருக்கும் உண்டு. வாழ்த்துக்கள். என் குருவின் உபதேசம் என்னவென்றால், ஒரே சிந்தனையுடன் ஒரு செயல் செய்யுங்கள், அது சீக்கிரம் வெற்றி அடையும், அது வேகமாகவும் வெற்றி அடையும். என்னவென்றால், நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க என்றால் அந்த வீடு வாங்குறதை பற்றியே சிந்தனை செய்து கொண்டே வருகிறது. அதாவது வீடு பற்றியே யோசிக்கணும். கார் வாங்கணும்னா அந்த காரை பற்றியே சிந்தனை செய்ய வேண்டும். நீங்கள் காரும் வாங்கணும், வீடும் வாங்கணுன்றது இருவேறு சிந்தனைகள் பண்ணக்கூடாது. ஒரே சிந்தனை. ஃபஸ்ட்டு எது வாங்க போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க, அந்த சிந்தனைகளோடு நீங்கள் லயிக்கணும். அதை பற்றியே சிந்திக்கணும். அது கண்டிப்பாக கிடைக்கும். சிந்தனை தான் செயலாகும். அதுக்கு செயல்திறனுக்கு சக்தி ஏற்படும். காசு பணம் என்று நீங்கள் ஓடுறத விட்டுட்டு என்ன வாங்க போகிறீங்க, அந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? கார் வாங்க போகிறோமா, இல்லை வீடு வாங்க போகிறோமா, படிக்க வைக்க போகிறோமா பசங்களை? அதுக்கு தேவையான பணத்தை பற்றி யோசனை கண்டு அதை பற்றி தான் யோசிக்கிறோம். பணம்னு எப்போவுமே ஓடக்கூடாது. நமக்கு என்ன வேணும்? வீடு வேணுமா, அதுக்கு தேவையான பணம் சேரும். கார் வேணுமா, காருக்கு தேவையான பணம் சேரும். குழந்தைங்களை படிக்கணுமா, படிப்புக்கு தேவையான உதவி சேரும். அதனால் நீங்கள் என்ன வாங்க போகிறீங்களோ அதை சிந்தனையாகவே இருங்க. வீடு வாங்க போகிற ஒரே சிந்தனையாக இருங்க. ஒன்று சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் இன்னொன்றுக்கு ட்ராவல் ஆகுங்க. அதுதான் எங்கள் குருவோட சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயங்கள். ஒரே சிந்தனையாகவும் ஒரே செயலாகவும் அந்த முழு சிந்தனையும் ஒரே இடத்துல குவிச்சு செஞ்சிங்கன்னா சீக்கிரமாக அது கிடைக்கும். இதுதான் என் குருநாதரோட உபதேசம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க, நானும் நல்லா இருப்பேன். இதை நான் நடைமுறையில் உபயோகம் பண்ணி பார்த்தா சக்ஸஸ் இருக்குது. அதனால் ஒரே சிந்தனையாக நம்ம ஒரு செயலை செய்கிறப்போ வேகமாகவும் சீக்கிரமாகவும் நடக்கும். வாழ்த்துக்கள். என் குருவின் ஆசீர்வாதம் அனைவருக்கும் உண்டு. மகிழ்ச்சியாக இருக்கும்.